அமர்ந்திருக்கும் அனைத்து பார்வையாளர்கள், என்னுடன் பங்கேற்கும் பேனலிஸ்டுகள் அனைவருக்கும் அன்புடன் வணக்கத்தை கூறி இந்த சொல்லரங்கம் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இது கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இந்திய அரசியலில் அந்நிய சக்திகள் இல்லை சதிகள் அப்படிங்கிற தலைப்பு. இது ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரியான ஒரு டாபிக் இது. ஆனால் அந்நிய சதிகள் இப்போது தான் இருக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்திய சுதந்திரம் அதில் அந்நிய சதி இருந்தது. யார் பிஎம் ஆகணும் அப்படிங்கிறதுல ஒரு அந்நிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. பார்டர் டிஸ்பியூட்ஸ் அது கிளாரிட்டி இல்லாமல் இருந்ததுக்கு ஒரு அந்நிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ்னும் சொல்லலாம், சதினும் சொல்லலாம். இன்றைக்கு டெக்னாலஜி நல்ல வளர்ந்த பிறகு, கணினி வளர்ந்த பிறகு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு, மொபைல் டெக்னாலஜி பெரிய அளவில் வளர்ந்த பிறகு இங்கே என்ன நடக்குதுன்னா, எல்லா அரசியலையும் தாண்டி ஜியோ பாலிட்டிக்ஸ், புவிசார் அரசியல்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாக மாறி இருக்கிறது. எதெல்லாம் புவி அமைப்பில் முக்கியமான இடத்தில் அமைந்திருக்கிற நாடுகள், கனிம வளம் அதிகமாக இருக்கிற நாடுகள், மனித வளம் அதிகமாக இருக்கிற நாடுகள்னு எல்லா நாடுகளும் இந்த புவிசார் அரசியலில் அன்றாடம் அதிர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு அந்நிய சதி எல்லா நாடுகளிலும் நடக்கிறது. இதில் இந்தியா மிக அதிகமாக பாதிக்கப்படுகிற நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. இது என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படிங்கிறத தான் நாம் பேச போகிறோம். லெட் மீ ஸ்டார்ட் வித் மேஜர் மதன் குமார். அனைவருக்கும் ஜெய்ஹிந்த். இப்போதான் அமரன் படம் ரிலீஸ் ஆச்சு, கொஞ்சம் ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. ஸோ டீப் ஸ்டேட் அநேகமாக இன்னைக்கு எல்லாருமே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இது கொஞ்சம் இலைமறை காய்மறையாக ஒரு அகாடமிக்கில் இருக்கிறவங்க, இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்க, பேராசிரியர்கள் அவங்க எல்லாம் பேசினதை தாண்டி இன்னைக்கு எல்லாருமே பேசவும் பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் பதிவுகளை பார்க்குறோம். ஸோ டீப் ஸ்டேட் அப்படின்றது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு துருக்கிய வார்த்தை. டெரின் தெவ்லத் அப்படின்ற துருக்கிய வார்த்தையில இருந்தால் டீப் ஸ்டேட் அப்படின்றது வருது. துருக்கியர்களுடைய அந்த இஸ்லாமிக் ரூல்லேருந்து டெமோக்ரஸியாக மாறும்போது, ஜனநாயகம் மாறும்போது அதை எதிர்க்கக்கூடிய சக்திகள் அவங்க இராணுவத்தில் உள்ளே இருந்து சில அரசியல் தலைவர்கள் உள்ளே சேர்ந்து ஜனநாயகத்துக்கு மாறக்கூடாது அப்படின்னு ஒரு சீக்ரெட்டாக ஒரு அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் காலப்பருவில் மாறி டீப் ஸ்டேட் அப்படின்னு வந்திருந்தது. இதுக்கும் பின்னாடி நம்மளுடைய இதிகாசங்களில் போனீங்கன்னா டீப் ஸ்டேட் மகாபாரதத்திலேருந்து பல காலகட்டங்களில் எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கு. இது ஒன்றும் புதுசாக கிடையாது. மனிதன் பிறந்த காலத்திலேருந்து இது இருந்திருக்கு அப்படின்றதுல இப்போ ஏன் டீப் ஸ்டேட் எதனால் இது வருது அப்படின்னா, ஒரு சின்ன வரலாற்று பதிவை பார்ப்போம். மார்ச் 12, 1983 அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அதில் நான் அலைன்டு கண்ட்ரீஸ், அதாவது எந்த அணிசாரா நாடுகளுடைய கூட்டமைப்பு அதனுடைய நிறுவனராக அவங்க பதவியேற்ற பிறகு அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, நான் அதை அப்படியே படிச்சுட்டு உங்களுக்கு நான் என்னன்றதை சொல்கிறேன். We are not asking for pity, not charity of any kind. We are here for cooperation which will help them and us. them அப்படின்றது இந்த வளர்ந்த நாடுகள், இல்லை மேலை நாடுகள், இல்லை வெஸ்ட் கண்ட்ரீஸ், இல்லை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடியது. We may be poor but our economy is one of the resilient than any rich country அப்படின்னு சொன்னாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் குளோபல் சவுத்தோட தலைவராக, அன்டிஸ்பியூட்டட் தலைவராக இன்னைக்கு முன்னுக்கு நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதோடைய துவக்கம் அப்படின்றது இது நம்மளுடைய கட்சிகள், ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். தேசம் ஒன்று தான், நம்மளுடைய மக்கள் ஒன்று தான். நசுக்கப்பட்ட குரல்கள், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, செகண்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, அந்த பார்வை அவங்களுக்கு இன்னும் மாறலை. நீங்கள் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணும்பொழுது அதை எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அது ரேசிசமாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். மூன்றாம் தர நாடுகள் அப்படின்றது தான் இந்தியாவை பார்த்துட்டு இருந்தது. அப்போது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் உங்ககிட்ட யாசகம் கேட்கல, உங்ககிட்ட பரிதாபப்பட்டணும் கேட்கல. இந்த விஷயத்தை நம்ம செய்யும்போது எல்லா நாடுகளுக்குமே நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய எக்கனாமி, நாங்கள் இன்னைக்கு தேதிக்கு ஏழையாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய பொருளாதாரத்தை விட என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி குளோபல் சவுத் அன்றைய ஒரு 60 நாடுகளுடைய குரலாக இன்னைக்கு சொன்னாங்க. அவங்க எதை பற்றி சொன்னாங்க அப்படின்னா, டாலருக்கு மாற்றாக ஒரு கரன்சி, ஒரு இது வேணும். ஒரு டாலர், ஒரு நாட்டோடைய கரன்சியை மட்டும் வச்சுக்கிட்டு உலக நாடுகள் அனைத்தும் இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு சமீபமாக இதோட இம்பேக்ட் அப்படின்னு ரொம்ப எக்கனாமிக்ஸில் ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ 2-3 வருடங்களில்
நம்ம அனைவரும் கடுமையான விலையேற்றத்தை சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ கோவிட்ல உற்பத்தி நின்று போச்சு, அதனால பொருட்களோட விலை ஏறிச்சு. ஓகே, இப்போ கோவிட் முடிந்த பிறகு உற்பத்தி துவங்கியாச்சு, அந்த விலை கீழே இறங்கலை. ரியல் எஸ்டேட்ல ஆரம்பித்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சோப் வரைக்கும் எந்த விலையுமே இறங்கலை. ஏன்னா அமெரிக்கா கோவிட் டைமில் எத்தனை $1 trillion பணத்தை பிரிண்ட் பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ அதை தான் நம்ம அந்நிய செலவாணி கையிருப்பா எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேவைக்கு அதிகமாக பணத்தை பிரிண்ட் பண்ணும் பொழுது அந்த பணத்தோட மதிப்பு அப்படின்றது கீழே சரியுது. இன்னைக்கு ரூபாயோட மதிப்பு சரியுதுன்னா நம்மளுடைய ஒரு காரணங்களாலேயோ இல்லை நம்மளோட பிரச்சனைகளாலேயோ கிடையாது, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கோம். இதை தான் அன்னைக்கு 1983 இந்திரா காந்தி அவர்கள் சொன்னாங்க. சிறு மாதங்களுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். இதுதான் டீப் ஸ்டேட். இன்றைக்கு பாரத பிரதமர் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அந்நிய சக்திகளை எதிர்த்து நிற்கிறாரு. ஆனால் அன்னைக்கு இருந்த இந்தியா இன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு இருந்த பாரதம் இன்னைக்கு கிடையாது. 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக நிற்கிறோம். ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் இந்த டீடாலரைசேஷனை அவங்க ஜஸ்ட் வார்த்தையாக முன்னெடுத்து ஒரு அணிசாரா நாடுகளில் பேசும்போது அன்னைக்கு என்னென்ன காலகட்டங்கள் என்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இதை முன்னெடுத்து போகும்போது அந்நிய சக்திகளுடைய அந்த வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பாருங்க. எல்லாரும் நீங்க வீட்டுக்கு போன பிறகு ஒரு கூகுள் பண்ணுங்க. டக்ளஸ் இவான்கோ அப்படின்ற ஒரு அமெரிக்கர், டக்ளஸ் இவான்கோ அப்படின்ற அமெரிக்கர். அவரை பற்றி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் வந்துச்சு, த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கவங்க மறக்காம பாருங்க. அவரை பற்றி ஒரு புத்தகமும் வந்துச்சு, த ஃபேமிலி, த சீக்ரெட் ஃபண்டமெண்டலிசம் அட் த ஹார்ட் ஆஃப் அமெரிக்கன் பவர். இதுதான் அந்த புத்தகத்தோடைய இது நீங்கள் படிச்சீங்க இல்லை அந்த சீரியலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீப் ஸ்டேட்டோடைய வீரியம் என்ன, நம்மளை யார் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அரசாங்கங்கள் எப்படி மாற்றப்படுது, தேசங்கள் எப்படி சீரழிக்கப்படுது அப்படின்றது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதில் ஒரு சின்ன டெம்ப்ளேட் தான் ரெஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றம். நம்ம கண்ணு முன்னாடி இந்த 4 மாதங்களில் பங்களாதேஷில் நடந்துச்சு, கண்ணு முன்னாடி நடந்துச்சு. எத்தனை இந்துக்கள் கொல்லப்பட்டாங்கன்றது நமக்கு இன்னைக்கு செய்தியில் பார்க்கும்போது அது ஒரு கண்ட்ரோல்டு மீடியாவாக தான் வருது. ஏன்னா அந்த மீடியா, அதோடைய நரேட்டிவ், இது எல்லாமே அவங்க கையில் இருக்கு. ப்ரொஃபஸர் முகமது யூனிஸ், நோபல் லாரட், இந்த பேரை நம்ம இதில் யாருமே கேட்டிருக்க மாட்டோம் இந்த முன்னாடி நிகழ்வு வரைக்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு உட்காந்துட்டு இருக்கு, போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் எந்த சூழ்நிலையில் நடக்குதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்குது. அதை அவங்க எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாங்க மக்கள். அதுக்கு ஆதரவாக அந்த சிஸ்டம் இருக்கணும்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது. அதன் பிறகு போராட்டம் நடக்குது, வலுக்குது. பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் ஒத்துக்கிறாங்க, சரி இதை சால்வ் பண்ணுவோம், இந்த கோட்டா சிஸ்டம்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகும் போராட்டம் தொடருது. மாணவர்கள் இயக்கம் இதுன்னு சொல்லி ஒரு 10 ஃபேஸ் நம்ம பார்த்துருப்போம். மிகப்பெரிய புரட்சி அப்படின்ற அந்த புரட்சின்ற வேர்டு அந்த சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அப்படியே ஒரு உந்துதலை கொடுக்கும். அதன் பிறகு ஆட்சி மாற்றம் நடக்கப்படும். யார் நாட்டை நடத்துவா? இராணுவமா? எதிர்கட்சி தலைவர்? திடீர்னு அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பி வருது, ஒரு வயதானவர் வராரு, ப்ரொஃபஸர் முகமது யூனிஸ். இவர் தான் இன்ட்ரீம் கவர்னர், இந்த கவர்மெண்ட்டோட அட்வைசர் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த நாடு எந்த நிலைமையில இருக்குது அப்படின்னு பாருங்க. திருப்பூர்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், கேன்சல் ஆச்சுன்னு சொல்லி சடனா ஆர்டர் ஃபுல்லாக இங்கே வந்துகிட்டு இருக்கு. அந்த நாடு இனி திரும்ப மீண்டு வரத்துக்கு எத்தனை காலம் எடுக்கும் தெரியாது. இந்த ஆட்சி மாற்றத்தை செய்தது ஹிலாரி கிளின்டன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட சேனல்லே அதை டீட்டெயிலாக நம்ம பேச முடியாது நேரம் கருதி. பட் ஒரு ரெஜிம் சேஞ்சை ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே பண்ணாங்க. அதன் பிறகு அதோட வெற்றி விழா அப்படின்றது ஒரு மாதம் முன்னாடி அமெரிக்காவில் நடந்துச்சு. அமெரிக்காவோட இப்போ அதிபர் ஜோ பைடன் அவங்கள போய் அரவணைச்சிக்கிறாரு. ஒரு 6 மாணவர்களை மேடையை ஏற்றுறாங்க, இவங்க தான் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி. அதை எங்கே எப்படி பண்ணாங்கன்னா, 6 மாதத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த பிளானிங் வந்து துபாயில் நடக்குது. இந்த 6 மாணவர்களை கொண்டு போய் அங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பாகிஸ்தானோட ISIயோட ஒரு ரிட்டையர்டு அதிகாரி அங்கே வராரு. அமெரிக்காலேருந்து யாரோ 2 பேர் வருவாங்க. இங்கே எதுக்கு மீட் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. 8வது மாதத்துக்குள்ள பங்களாதேஷில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. பங்களாதேஷ் சின்ன நாடு கிடையாது, இலங்கை போன்ற சின்ன நாடு கிடையாது. இப்போ நம்ம தேர்தல் எடுத்துங்க. இந்த தேர்தலில் வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இது என்ன அப்படின்னா, கட்சி ஆட்சி இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், தேர்தல் முடிவுகள் அதுக்குள்ள போக வேண்டாம். அடிப்படையாக அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அரசியல் சாசனத்தை மாற்றி எழுதி விடுவார்கள் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே நீங்கள் முன்னாடி வந்து ஒரு 10 நாள் முன்னாடி நடந்த தேர்தல், அமெரிக்க தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான் வந்துச்சு. ட்ரம்ப் வந்தால் சர்வாதிகாரியாக மாறிடுவார், ட்ரம்ப் வந்தால்
அமெரிக்காவை சர்வாதிகாரத்துக்கிட்ட கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் டீப் ஸ்டேட் அப்படின்றது என்றும் வெற்றி பெறக்கூடியது கிடையாது. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று வந்திருக்காரு. தேர்தலில் உலகத்திலேயே ஒரு முதல் தலைவர் தேர்தலில் நேரடியாக டீப் ஸ்டேட் தான் என்ன இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் மேலே ஒரு 2 முறை கொலை முயற்சி தாக்குதல், ரொம்ப ஒரு மில்லி செகண்ட்ஸில் அவர் வந்து அப்படியே மூவ் ஆகிறாரு. மூவ் ஆகி போகிறதுனால அவர் உயிர் தப்பிச்சாரு. இன்னைக்கு அவர் டீப் ஸ்டேட்டை ஒரு மக்கள் முன்னாடி என்கிட்ட எதிர்த்து நிற்கிறது, நானும் உங்களுக்கும் எனக்கும் நடுவில், அவங்களுக்கும் நடுவில் நான் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற பேச டீப் ஸ்டேட்டை ஒழித்து கட்டுவேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர் முன்னுக்கெடுத்தார். வரக்கூடிய காலங்கள் ரொம்ப சவாலாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயுத வியாபாரம், போர்கள் ஏன் நடக்குது? இந்த இப்போ இருக்கக்கூடிய பைடன் அவருடைய அரசாங்கம், அவருடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஆந்தனி பிளிங்கன் 2 நாளைக்கு முன்னாடி அவர் ஐரோப்பா ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு சொன்னார், 2 நாட்களில் நான் போரை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்னும் 40 நாளைக்கு 50 நாட்கள் இருக்க போகுது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேட்டோவில் அறிவிக்கிறாங்க, அடுத்த 8 மாத காலத்துக்கு தேவையான அனைத்து ஆயுதங்கள், வெடிமருந்து, பணம் எல்லாத்தையும் உடனடியாக நாங்கள் சாங்ஷன் பண்ணுறோம்னு சொல்லி. ஸோ போர் நிறுத்தக்கூடாது. பைடன் அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து போச்சு. இனி அவருடைய திரும்ப அரசியல் வாழ்க்கை அவர் கிடையாது, நல்லாவே தெரியும். அப்போ யாருக்காக கடைசி 40 நாட்களுக்குள்ளே இந்த விஷயம் நடக்குது? யார் இந்த போரை விரும்புகிறார்? களத்தில் இருக்கக்கூடிய, இங்கே இருக்கக்கூடிய சில முன்னாள் ராணுவ வீரர்கள் இருக்காங்க. போரை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் நம்ம ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்குன்றத நீங்கள் ஒரு 10 மாத காலம் நீங்கள் அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாருமே நம்ம போரை விரும்ப மாட்டோம். அது வந்து ஒரு கடைசி ஆயுதம் தான். போரை வந்து டிப்ளமேசி ஃபெயில்ஸ் அந்த சோல்ஜர் ஸ்டார்ட்ஸ் இஸ் ஜாப்னுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய டிப்ளமேசி ஃபெயில் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போகிறோம். மேஜர் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது. உக்ரைனுக்கு யூரோப் இவ்வளவு வலிந்து, யூஎஸும் யூரோப்பும் வலிந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பின்னால் இந்த டீப் ஸ்டேட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்க? உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிக் சொல்கிறேன் பாருங்கள். அமெரிக்காவுடைய 5, அதாவது உலகத்தில் ஆயுத வியாபாரம் செய்யக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிகள் 100, அதில் டாப் 5 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட லாக்ஹீட் மார்டின், ரெத்தியான், நார்த்தன் கிரமன், போயிங், ஜெனரல் டைனமிக்ஸ். இவங்க தான் மேஜரான ஆயுத வியாபாரிகள். பிஐ அடுத்தது ஒரு யூகே வரும். நம்மளுடைய நிறுவனங்கள் இன்னும் எங்கேயும் வரலை, 36வது இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த ஆயுத வியாபாரம் அப்படின்றது 2023 மட்டும் எவ்வளோ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2500 பில்லியன் அமெரிக்க டாலர். இலங்கை மாதிரியான, இந்தியா மாதிரியான நாடுகளுடைய நம்ம வந்து லிட்டரலாக சொன்னீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷம் வரி இல்லாத பட்ஜெட் அறிவிச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கான பணம் இது. இதே நீங்கள் 1992 பார்த்தீங்கன்னா இது ஒரு 1000 பில்லியன் டாலர் அப்படின்னு இருந்துச்சு. 1990லேருந்து 2024 இந்த ஒரு 24 வருடத்துக்குள்ள, 34 வருடத்துக்குள்ள அப்படியே நம்ம வந்து 1.5 மடங்கு அதிகமாக நம்ம வந்து செலவு பண்ணுறோம். அந்த ஆயுத விற்பனை அது ஒன்று. இன்னொன்று யுக்ரைனில் என்ன நடக்கிறது, அதோட ஃபார்ம்லேண்ட்ஸ் என்ன ஆகுது? அதாவது இந்த போர் வந்து வார் ஆஃப் அட்ரிஷன் நம்ம சொல்லுவோம். 2 நாடுகள் நேரடியாக மோதுறாங்க. நேரடியாக மோதும் போது அதுக்குண்டான முடிவு வந்துடும். இந்திய ராணுவம் என்ன செய்ய முடிஞ்சது, நம்ம 1971 மொத்த உலகத்துக்கே காமிச்சோம். 13 நாட்கள் 93,000 வீரர்கள் மண்டிக்கிட்டு சரணடைஞ்சு வச்சு ஒரு புது நாட்டை, சுதந்திர நாட்டை உருவாக்கி கொடுத்தோம். ஆனால் இந்த போர் முடியாது. ஏன்னா இங்கே அன்லிமிட்டெட் சப்ளை ஆஃப் வெப்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆயுதங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க, வெடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் செய்கிறாங்க? ஆயுதம் வியாபாரம் ஆகணும். ஆயுத வியாபாரம் ஒன்று. இன்னொன்று உக்ரைனுடைய ஃபார்ம்லேண்ட்ஸ் பூரா அது வந்து யூரோப்பினுடைய பிரெட் பாஸ்கெட் என்று சொல்லப்படுது. உண்மையான விஷயம். நைப்பர் நதின்றது நம்ம கங்கை நதியை வச்சுக்கலாம், நம்ம காவேரியை வச்சுக்கலாம். அதை விட ஒரு 2 மடங்கு பெரிய நதி அது. நைப்பர் நதியோட 2 புறமும் நீங்கள் உக்ரைன் டிராவல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் சூரியகாந்தியாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் நம்மளுடைய கோதுமையாக இருக்கும். இப்போது நீங்கள் இந்த விளைநிலங்களை அழிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த விளைபொருளோட அந்த பொருளுடைய விவசாய பொருளோட விலை அப்படின்றது ஏறும். ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து 2004 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டாண்டப் காமெடியன். அவருடைய பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவருக்கு ஒரு அரசியல் என்ட்ரி கொடுத்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வானத்துலேருந்து திடீர்னு ஒருத்தர் குதிச்சு ஒரே நாளில் அப்படியே பயங்கர மீடியா ஹைலைட்டோட யாராவது வந்தாங்கன்னா பின்னாடி யாரோ இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா இது நமக்கு வந்து அந்த சென்சேஷனாக பார்க்கும்போது நமக்கு வந்து உணர்ச்சி பூர்வமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உண்மை அது கிடையாது. பின்னாடி பெரிய பெரிய ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. அரசியல் மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு அடிப்படை பிரச்சனை என்ன, நேட்டோ எங்கள் அருகில் வரக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்குது, ரஷ்யாவுக்கு ஒரு த்ரெட் இருக்குது. நேட்டோவில் நானே சேர்றேன்னு புதின் சொன்னார். அப்போ அவங்க மறுத்துட்டாங்க. நேட்டோ வேண்டாம், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் வருது, நல்லா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஒரு புது என்ட்ரி, இவர் பிரசிடென்ட் ஆகிறாரு, ஜெலன்ஸ்கி பிரசிடென்ட் ஆகிறாரு. அந்த
ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே நிறுத்திடுறாரு. கம்யூனிகேஷன் கட்டாயி திரும்ப பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ரஷ்யா உலகத்திலேயே அதிகமாக படையெடுக்கப்பட்ட நாடு. உலகத்திலேயே அதிகமாக படையெடுக்கப்பட்ட நாடு ரஷ்யா. 2ஆம் உலகப் போரில் நேச நாட்டு படைகளை விட அதிகமான வீரர்களை உலை கொடுத்தவங்க அவங்க. ஸோ அவர் ப்ரீஎம்டிவாக ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு அவங்க ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உக்ரைனில் சண்டை போடக்கூடிய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போர் அப்படின்றத அந்த மக்கள் பார்த்தது கொடுமையான ஒரு விஷயம். அடுத்த ஒரு எத்தனை தலைமுறைக்கு அது இருக்குன்னு தெரியாது. 14 வயது இன்னைக்கு அவங்களுடைய இராணுவத்தில் சேரக்கூடிய வயதை வந்து 14 வயது ஒரு சிறு குழந்தைய இன்னைக்கு கட்டாயப்படுத்தி வீட்டில இருந்து கூட்டு போறாங்க. ஸோ இந்த போர் முடிவுக்கு வந்தது அப்படின்ற பட்சத்தில் மேடம் சொன்ன மாதிரி அந்த விளைநிலங்கள் அந்த இது போன வருடம் இந்த நிகழ்வு நடக்கும்போது 2022 உக்ரைன் போர் நடந்து கோதுமை எல்லாம் பெரிய லெவலுக்கு பாதிக்கப்படும் போது இந்தியா மட்டும் முன்னெடுத்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகளுக்கு நம்மளுடைய ரிசர்வை கொடுக்காம இருந்தாங்கன்னா எத்தனை லட்சம் பேர் பட்டினியில் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்மளால நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது. இன்னும் சிம்பிளாக டீப் ஸ்டேட்டோட பேசிக் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆயுத வியாபாரம் இருக்கு, ஃபார்மசி இருக்கு, ஃபார்மா லாபி இருக்கு, இதெல்லாம் ஒரு லாபி இருக்கு. மொத்த உலகத்தோடைய பணமும் பிளாக் ராக் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோடைய வெல்த் எத்தனை நீங்க வந்து ஜீரோக்கு எழுந்த என்ன ஆரம்பிச்சுன்னு உங்களால் எண்ணவே முடியாது. மொத்த வெல்த்தும் ஒருத்தர் கையில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கையில் ஒரு குடும்பம் ஒரு 10-20 பவர்ஃபுல்லான பீப்புள் அவங்க கீழே இருக்கணும். மிச்சம் எல்லாருக்கும் அவங்க என்ன பார்த்து கொடுக்குறாங்களோ அதுதான் இதை தான் நம்ம பாப்புலிசம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நம்ம பல எக்கனாமிக் தியரிஸில் சொல்லுவோம். அதோடைய லைவ் இம்பேக்டை இப்போ நம்ம உக்ரைனில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான அட்டம்ஸ் நம்ம மேலேயும் நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு நம்ம மேலே நடந்த ஒரு மிக முக்கியமான தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 4 முக்கியமான விவசாய சட்டங்கள். அதற்கு பின்னாடி எத்தனை வருஷம் ஆராய்ச்சி இருந்துச்சுன்னு சொல்லி எத்தனை விவசாயிகளுக்கு தெரியும். இன்னைக்கு அந்த சட்டத்தை நிர்மூலமாக்கி திரும்பவும் பெற வச்சு இன்னைக்கு விவசாயம், நான் ஒரு விவசாயி, நான் ஒரு இயற்கை விவசாயி. இன்றைக்கும் என் சகோதரர்கிட்ட பேசும்போது சொல்லுவார், இதில் விவசாயத்தில் லாபம் இல்லைனாலும் எனக்கு ஒரு பேஷன், என்னுடைய பூர்வீக தொழில், என்னுடைய நாட்டு கொங்கு சைட்லேருந்து வரும்போது நான் விவசாயத்தை இன்றைக்கி நான் விட்டு வர முடியாது. இப்போ அதை பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே சொல்கிறது விவசாயம் லாபம் இல்லாத ஒரு தொழில். அதை லாபகரமாக மாற்றுறதுக்கு தான் அந்த 4 விவசாய சட்டங்கள் வந்துச்சு. அதை வரவிடாமல் பார்த்துக்கிட்டதுக்கு கிரேட்டா தன்பர்க் அப்படின்ற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிஹானா அப்படின்ற பாப் சிங்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிஹானா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் மேடையில் இங்கே நிறுத்தி பஞ்சாப் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களால விரல் வச்சு காமிக்க முடியாது. அவங்க வந்து ட்வீட் போடுறாங்க. அவங்க போட்டதில் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று லீக் ஆகி யாராவது ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ டீப் ஸ்டேட்டோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுல ரொம்ப முக்கியம். இதை ஏன் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரதர்லி ஒரு சஜஷனாக கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வீடியோ வைரல் ஆகுதுன்ற போது நீங்களும் உணர்ச்சிசப்பட்டு அதை ஷேர் பண்ணுறதோ இல்லை கமெண்ட் பண்ணுறதோ பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. அதை பண்ணும்போது இந்தியா ஒரு மதவெறி பிடிச்ச நாடு, இந்தியா வந்து ஒரு ஜாதிகள் இதுவாக இருக்கக்கூடிய நாடு, இதெல்லாம் வந்து இவங்க நாட்டோடைய கிரைம் ரேட்டெல்லாம் நீங்கள் மொத்தமாக எடுத்து நம்ம நாட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலேயே மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நாடு வந்து பாரதம். அந்த உக்ரைன் ஃபார்ம்லேண்ட் ஏன் முக்கியமானதாக சொல்லப்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற விளைநிலங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற விவசாயிகள் மிக கவனமாக இந்த செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒரு நாடு வலுக்கட்டாயமாக போருக்குள் தள்ளப்படுகிறது அப்படிங்கிறது தான் உக்ரைன் ரஷ்யா போர். அது தன்னால் இயல்பில் 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு போராக உருவெடுக்கலை. அது திணிக்கப்பட்ட போர். ஆனால் திணிக்கப்பட்ட போருக்கு பின்னால் 2 நோக்கங்கள் இருக்கிறதுங்கிறது இப்போ தெளிவாக தெரியுது. ஒன்று வெப்பன் சப்ளை, ஒன்று. 2வது மிக முக்கியமானது ஈரோப்பினுடைய 27 நாடுகளுக்கான பிரெட் பாஸ்கெட் என்று சொல்லப்பட்ட உக்ரைனிலிருந்து தான் கோதுமை விளைச்சல் மிக அதிகமாக 27 யூரோப்பிய நாடுகளுக்கு செல்கிறது. அப்படியான உக்ரைனின் மிக இயற்கையான மிக அதிகமான வளம் கொண்ட அந்த ஃபார்ம் லேண்ட் மேலே தான் இந்த பிளாக் ராக்குங்கிற இன்று பிளாக் ராக் வந்து 40 ட்ரில்லியன் அமெரிக்காவோட இது அப்படின்னா அதில் 15 ட்ரில்லியன் பிளாக் ராக்குக்கு சொந்தம். இவங்க ஒரு அசட் மேனேஜ்மெண்ட்டுன்னு தான் கிளம்புனாங்க. ஆனால் இன்றைக்கு எதை தொட்டாலும் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பென்சில் குண்டூசி வாங்குவதிலிருந்து கம்ப்யூட்டர் வாங்குவது வரை, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏதாவது செய்கிறீங்க, இல்லை ஏதாவது தொழில் செய்கிறீங்க, எதை செய்தாலும் அதில் மிகப்பெரிய ஷேர் வந்து பிளாக் ராக்குக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிற அளவிற்கு அவர்களுடைய வலைப்பின்னல் மிக பெரிதாக மாறி இருக்குது. இதுதான் குளோபல் எலீட்னு சொல்கிறது. ஒரு 7-8 பணக்காரங்க உலகில் மிகப்பெரிய பணக்காரர்கள் சேர்ந்து கொண்டு அரசாங்கங்களை ஆட்டிவிக்கிறார்கள்.
அதில் லெஜிட்டிமசி கிடையாது. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் மிக அதிகமாக நடக்கிறது. டெமோக்ரஸிங்கிறது மக்களால் வாக்களித்து எலெக்ட் பண்ணப்படுகிற கவர்மெண்ட்ஸ். எந்த கட்சியாக வேண்டாலும் இருக்கலாம், அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவங்க தான் லெஜிட்டிமேட் கவர்மெண்ட். ஆனால் ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் தலைவர்களையும் பிரதமர்களையும் ஜனாதிபதிகளையும் ஆட்டுவிக்கிற அளவுக்கு ஒரு நாட்டில் எந்த மாதிரியான பாலிசி கிரியேட் பண்ணணும், என்ன மாதிரியான எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறதுல ஆரம்பித்து எல்லாத்தையும் தீர்மானிக்கிற அளவிற்கு இந்த பிளாக் ராக் வருகிறதுனா, பிளாக் ராக்குக்கு பின்னால் 7 முக்கிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பங்கு எல்லா உலகத்தின் எந்த இதை தொட்டாலும் அவர்களுக்கு ஒரு பங்கு போகிறது. இப்படிங்கிறதுக்குள்ள இந்தியா 5 ட்ரில்லியன் எக்கானமியை ரீச் பண்ணணுங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கிறது. 140 கோடியை எட்டி கொண்டிருக்கிற இந்த மொத்த ஜனத்தொகையும் அதுக்காக கடுமையாக உழைக்கிறது. ஆனால் பிளாக் ராக் மிக எளிதாக 15 ட்ரில்லியன் இதுகளோடு உட்கார்ந்துருக்குது. அப்போ அவங்களுடைய வீச்சையும் வீரியத்தையும் அவர்களுடைய கரங்கள் ஆக்டோபஸ் போல் எல்லா பக்கமும் பரவி இருக்கிறதையும் நாம் உணர்ந்துக்கிடணும். அதில் அவங்க முக்கியமாக எல்லா பக்கமும் டார்கெட் பண்ணுறது ஃபார்ம்லேண்ட்ஸ். எல்லா நாடுகளிலும் இருக்கிற வளம் செறிந்த ஃபார்ம்லேண்ட்ஸ் அவர்கள் குறிவைக்கிறார்கள். இது முக்கியமாக பகிரப்பட வேண்டிய டீப் ஸ்டேட்டின் ஒரு முக்கியமான விஷயம். நாட்டு மக்கள், நாட்டோட எதிர்காலம், இளைய சமுதாயத்தோட எதிர்காலம்லாம் தெரியாமல் நிறைய பேர் வந்து டீப் ஸ்டேட்டை வந்து ஆதரிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விவாதங்களோ இல்லை இந்த மாதிரி ஒரு லெக்சர்ஸோ தமிழில் இருக்கணும். ஸோ இது ஒரு அருமையான முன்னெடுப்பு ஜனமுக்கு. வெளி உலகத்தை வந்து பார்க்கறதுக்கு இல்லாமல் இந்த குட்டி சட்டியில் கொறி ஓட்டிட்டு அப்படியே கண்ணை மூட்டிட்டு இருக்கிற மாதிரி இந்த பொய்யான செய்திகள் பரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த நாய்க்கு ஒரு சின்ன இழப்பத்தோட போட்டு அது பாட்டுக்கு பார்த்துட்டு தெய்வம் உள்ள வந்து போய் திருடிக்கிற கதையுங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து விழிப்புணர்வான கருத்துக்களுக்கு அந்நிய சக்திகளினுடைய தலையீடுகள் இருந்து வருகின்றன. நம்மை சுற்றி ஒரு தவறான கருத்துருவாக்கங்களை உருவாக்குகின்றன. நமக்கு இருக்கக்கூடிய பெருமைகளை, நல்ல விஷயங்களை எல்லாம் அவை சிதைப்பதற்காக அவை எப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். இப்போ லெட் மீ கோ டு மிஸ்டர் பிபின் சத்யா. நாம் வந்து இப்போ ரஷ்யா இதெல்லாம் பார்த்தோம். சைனாவினுடைய பங்கு இந்தியாவில் சைனா என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறது? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து பானு கோம்ஸ் அவர்கள் என்ன கேட்டிருக்கிறாங்க. பாரதம் சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகள் வரை 60 ஆண்டுகள் வரை பாகிஸ்தான் தான் நம்மளுடைய மிகப்பெரிய எதிரின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அரசியல்வாதிகளும் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அரசாங்கமும் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தது. நம்ம எல்லாரும் அதை நம்பினோம். ஆனால் முதல் முறையாக தைரியமாக சைனா தான் பாரதத்தினுடைய மிகப்பெரிய எதிரின்னு முதல் முறையில் சொன்னது வந்து திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள். அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாகிஸ்தான் ஒரு கைக்கூலி, சைனாவுடைய கைக்கூலி. சைனா இல்லைன்னா பாகிஸ்தான் நம்மளை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, பாரதத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் உண்மை. சைனா கொடுத்த ஆயுதங்களாலும் அவங்க கொடுத்த அணு சக்தியினாலும் தான் அவங்க வந்து நம்மளை மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போதான் 2000 ஆண்டு தான் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முதல்ல சைனா தான் பாரதத்தின் முதல் எதிரின்னு உண்மையாக தைரியமாக வெளியே வந்து வெளிப்படையாக சொன்னார். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த 70 ஆண்டுகள் நான் சொன்னேன் சைனா பற்றி யாருமே பேசலைன்னு. இந்த சைனா பற்றி பேசாத போது என்ன நடந்ததுன்னா, பாரதம் திபெத் எல்லை, நான் வந்து பாரதம் சீனா எல்லைன்னு சொல்லலை, கவனிங்க நல்லா, பாரதம் திபெத் எல்லையில் எந்த விதமான வளர்ச்சி ப்ராஜெக்ட்ஸ், அதாவது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே நடத்தாமல், ரோடை போடாமல், பிரிட்ஜு கட்டாமல் பல ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வந்து இந்த நாடு வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க பார்டர் ஏரியாவை. அதனால் என்னென்னா, உங்களுக்கு 1962ஆம் ஆண்டு சீன போர் பாரதம் வந்து மிக படுதோல்வி அடைந்தது என்று பல தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கு முக்கிய காரணமே இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி இல்லாத காரணத்தினால தான். இப்போது 2000ஆம் ஆண்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இதை பற்றி பேசின அப்புறம் கூட நடுவில் ஒரு 10 ஆண்டுகள் ஒரு இடைவேளை ஏற்பட்டு போச்சு வாஜ்பாயுடைய என்டிஏ அரசாங்கத்துக்கு. அப்பவும் இந்த வளர்ச்சி ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து நடத்தலை. நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், நான் வந்து எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆன பிறகு தான் இப்போ பல மடங்கு, பல ஆயிரக்கணக்கான கோடி பார்டர் பகுதிகளுக்கு இப்போ வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பேப்பரில் படிப்பீங்க, நியூஸ் பேப்பரில் படிப்பீங்க, தமிழ் ஜனமில் பார்ப்பீங்க. இது மாதிரி பிரதமர் மோடி வந்து ஒரு பெரிய மேம்பாலத்தை வந்து திறந்து வைத்தார்
அருணாச்சல் பிரதேஷ் பார்டரில், இல்லைன்னா இராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து காஷ்மீர் பகுதியில், லடாக் பகுதியில் போய் ஒரு பெரிய ரோடை வந்து திறந்து வைத்தார்னு இப்போ தான் நீங்கள் நிறைய படிப்பீங்க. இந்த மாதிரி வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க இந்த சைனாவுடைய த்ரெட்டை, அதனுடைய நமக்கு உள்ள ஒரு என்ன ஒரு பிரச்சனைன்றது வந்து கவனிக்காமல் விட்டாங்க இவ்வளோ ஆண்டுகள். இப்போ இன்னி உள்ள நிலைமையில நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்கிறேன். இனி நம்மளுடைய தலைப்பு, அதாவது ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ், அதுதான் நம்மளுடைய தலைப்பு இல்லைங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இராணுவம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், பாதுகாப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த பாலிடிக்ஸில். பாலிடிக்ஸ் எல்லாமே எதுவுமே கிடையாதுங்க, அதனால் நம்ம பாலிடிக்ஸ் பேசி தான் ஆகணும். இப்போது சீனா வந்து அமெரிக்காவுக்கு பிறகு உலகத்திலேயே 2 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் விமான போர்ப்படை, அதாவது 5th ஜென்ரேஷன்னா இன்னைக்கு உள்ள விமானங்கள்லேயே மிக சிறந்த விமான டெக்னாலஜி வந்து 5th ஜென்ரேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. 2 விமானம் வச்சுருக்காங்க அவங்க. இப்போ புள்ளிக்கணக்கு, நமக்கு தெரிந்த புள்ளிக்கணக்கு படி 2030க்குள்ள 1000 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் சைனா வந்து தயாரிக்க போகிறாங்க. இந்தியா கிட்ட எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள், பாரதத்துக்கிட்ட எவ்வளோ இருக்குது? இன்றைக்கி தான் நம்ம வந்து டிராயிங் போர்டில் இன்றைக்கி தான் நம்ம டிசைன் வரைஞ்சிட்ருக்கோம். இவ்வளோ வந்து பாரதத்தினுடைய செக்யூரிட்டி வந்து இக்னோர் பண்ணியிருக்காங்க. இந்த பல அரசாங்கம் 70 ஆண்டுகளாக இக்னோர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து மார்ச் 2020 அக்டோபர் 2022 வரைக்கும் நம்ம லடாக்கில் பெரிய போர் நடந்தது நம்ம எல்லாம் தெரியும். துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டை சேர்ந்த கன்னர் ஹவில்தார் கே பழனி அவர்கள், மதுரையை சேர்ந்தவர், அவர் ஒரு கல்வான் வேலியில் ஒரு கை சண்டை நடந்ததில் அவர் காலமாயிட்டார். அவருக்கு என்னுடைய வீர வணக்கம். ஸோ இந்த பாரத நாடு வந்து இவ்வளோ சில பிரச்சனைகள் நமக்கு இருக்குது, நம்மளுடைய வலிமை இல்லாத நிலைமை இருக்குது. இருந்தாலும் கூட நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைனாவை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரே சக்தி உள்ள ஒரே நாடு வந்து பாரத நாடு தான். அதுக்கு முக்கிய காரணம் நான் சொல்கிறேன். இப்போ அமெரிக்கா சைனாவிலேருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க. அவங்களால பூட்ஸ் ஆன் த கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, சோல்ஜரை வந்து சைனாவோட லேண்டில் நம்மளுக்கு போய் நிறுத்த முடியாது. ஆனால் பாரதம் மட்டும் தான் செய்ய முடியும். ஏன் செய்ய முடியும்னா நம்மக்கிட்ட தான் பார்டர் இருக்குது. வி என்ஜாய் அ பார்டர் வித் சைனா. வி கேன் ஒன்லி புட் ஃபுட் ஆன் த சோல்ஜர்ஸ் பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் இன் சைனா. அந்த கெப்பாசிட்டி இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குது. சைனா என்றைக்குமே வந்து பாரதத்தை தான் மிகப்பெரிய இனிமையாக அவனும் கருத்துறான். அதுக்கு முக்கிய காரணமே இதுதான். முக்கிய காரணம்னா நம்மக்கிட்ட தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. பிபின் சார், டு ஆட் ஆன், பிபின் சார் நம்மக்கிட்ட சொன்னது அந்த எப்படி பூட்டான் கிரவுண்ட் ஃபேஸ் பண்ணோன்ட்டு, கல்வான் நம்ம எல்லாம் வேர்ல்டு, நம்ம நாடு குறிப்பாக கோவிடில் பிஸியாக இருக்கிற டைமில் 1 லட்சம் சீன வீரர்கள் அங்கே இருக்கிறாங்க. போர் எப்போ வேணால் தூங்குன்னு இருக்கும். சில நண்பர்கள், என்னுடைய இராணுவ அதிகாரிகள், சக அதிகாரிகள் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. 80,000 பேர் 21 நாள், 80,000 பேர் அப்படி வீரர்களை நீங்கள் ஆர்ட்லரி பீரங்கிலாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் மாதிரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த 20 நாளுக்குள்ளே நிறுத்தி வச்சு, இதை வந்து நம்ம மிரர் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீ 10 பேர்னா நான் 10 பேர் எடுத்து நிற்க வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 நாட்டு பீரங்கியோடைய அந்த கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இன்ச்சஸ் தான் இருந்துச்சு. அந்த மூமெண்ட்டை சாருக்கு இன்னும் பெட்டராக சொல்லுவார் அவர். 70,000 படை வீரர்கள்லாம் கொண்டு வந்து ஒரு 20 நாளைக்குள்ளே இன்டெக்ட் பண்ணி போருக்கு ரெடியாக வருது அப்படின்றது இந்த சமீபமாக ஒரு 40 வருட வரலாறுல எந்த இராணுவமே செஞ்சது கிடையாது. இப்போ அன்னைக்கு இராணுவ தளபதியாக இருந்த மனோஜ் நரவனே அவர்கள், அவர்கிட்ட வெளியில் ஒரு பேட்டியில் கேட்கும்போது இந்த விஷயத்தை அவர் சொல்கிறார். பில்டப் ஆகுது, ரொம்ப ஆல்மோஸ்ட் போர்கிட்ட வரும்போது பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் அவர்கள்ட்ட பேசுகிறார். இது இன்டர்வியூ ஆன் டிவி இருக்குது பாருங்கள். ஜோ உச்சித் சம்ஜோ ஆப் கரோ அப்படின்ட்டு, என்ன உங்களுக்கு சரின்னு தோணுதோ பண்ணுங்கன்னு. கவர்மெண்ட் பிளாக் செக் எடுத்து கொடுத்தாங்க, பார்த்துக்கலாம், நீங்கள் போய் நில்லுங்கன்ட்டு. இப்போ சைனா பின் வாங்கின வீடியோ இப்போ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பின் வாங்கின வீடியோ அவங்க போட்டது. அவங்க சோஷியல் மீடியாவில் ஷீ ஜின்பிங்கை வச்சு அங்கே தாறுமாறாக கழிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்தியாட்ட சரணடைஞ்சிட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பின்வாங்கல் எதிர்த்து நின்னது அந்த 3 வருட காலம் நம்ம எந்த அளவுக்கு மக்கள் இராணுவத்துக்கு பின்னாடி நிற்கிறாங்க, அரசு இராணுவத்துக்கு முழு சுதந்திரத்தை நிற்குது, அங்கே இருக்கக்கூடிய வீரன் மக்களோட இந்த நாட்டை காப்பாற்றணுன்ற கடமை அவனுக்கு இருக்குது. இந்த 3 சேர்ந்து நிற்கும் போது சைனா பின் வாங்கினாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை.
இது வரைக்கும் அவங்க இந்த சமீபமாக அமெரிக்காக்குள்ளே ஒரு ஏர் பலூன் விட்டாங்க. பலூன் விட்டு அமெரிக்காக்குள்ளே போயிட்டு இருக்கு. அமெரிக்காவில் இன்னைக்கு பூட்டான் கிரவுண்ட் எதுவுமே பண்ண முடியல, சைனா எதுவும் பண்ண முடியல. அதை தான் வந்து சார் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். சாரி சார், உங்கள் டைம் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, சைனா வந்து வரலாற்றிலே எந்த போருமே ஜெயிச்சது கிடையாது. வியட்நாமோட தோற்று போயிட்டாங்க, பாரதத்தோட இப்போது 2024 தோற்று போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்காக நம்ம வந்து கவனம் இல்லாமலும் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். நான் அதை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் 1000 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் பாருங்கள். நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டாம்னு பார்த்தேன், பட் ஜஸ்ட் உங்கள் புரியுறதுக்காக சொல்கிறேன். இப்போது விமானம் படை போர் எப்படி நடக்கும்னா, இட்ஸ் அ வார் ஆஃப் அட்ரிஷன் சொல்லுவாங்க. அட்ரிஷன்னா நீங்கள் ஒரு ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அவரு ஒரு ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணுவார், அவர் நம்மளை ஷூட் டவுன் பண்ணுவார், நீங்கள் அவரை ஷூட் டவுன் பண்ணுவாங்க. நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா? விமானப்படையினுடைய நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசியில் உங்ககிட்ட யாருக்கிட்ட அதிகமான விமான நம்பர் இருக்கோ அவங்க தான் வந்து போர் ஜெயிக்க முடியும். விமான போர் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த ஏர் பவர்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது வாரில். ஸோ இப்போ நீங்கள் யுக்ரைன் வார் பற்றி கோம்ஸ் அவங்க சொன்னாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வச்சு வார் நடக்குது. ஸோ விமானப்படை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இதை பாருங்கள், நம்ம ரஃபேல் வாங்குகிறோம். ரஃபேல் வந்து 15 ஆண்டுகள் ஆச்சு அந்த ரஃபேல் வாங்குறதுக்கு. நம்ம அதுவும் கடைசியில் நம்ம 36 தான் வாங்கியிருக்கோம் இது வரைக்கும். இப்போது இன்னொரு 114 ஏர்கிராஃப்ட் வாங்குறதுக்கான ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 114 புதுசாக வாங்க போகிறாங்கன்னு சொன்ன விமானம் இல்லைங்களா? அதுலேயும் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெண்டர் தான் திரும்பி விடணும்னு அரசாங்கம் நினைக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, நாளைக்கு இதே நான் போயிட்டு ரஃபேல் வாங்கிட்டு 114 ரஃபேல் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க கேஸ் போடுறதுக்காக, இவர் வந்து கரப்ஷன் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பயத்தினால திருப்பி டெண்டர் விட்டுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, பாரதத்துக்கு தான் கஷ்டம். நம்ம வந்து உடனடியாக தேவைப்படுகின்ற விமானத்தை நம்மளால் உடனடியாக வாங்க முடியவில்லை. ஸோ இது ஒரு பெரிய டிலே ஆகிட்டே இருக்குது நம்மளுடைய பர்ச்சேசஸ், டிஃபென்ஸ் பர்ச்சேசஸ். அது ஒரு பெரிய பிரச்சனை. அது இன்னொன்று வந்து இந்த தேஜஸ்க்கு இன்ஜின் கிடைக்காம இருக்கிறதுக்கும் ஒரு சதி தானே காரணம்? அதுவும் ஒரு ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ் தான். இப்போ இந்த தேஜஸ்க்கு வந்து நம்ம இன்ஜின் கிடையாது, ஏரோ இன்ஜின்ஸ். வி டோன்ட் ஹேவ் ஏரோ இன்ஜின்ஸ் ஃபார் ஏர்கிராஃப்ட், ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். அதனால் என்ன பண்ணோம்னா, அமெரிக்காவுடைய GE ஏவியேஷன் என்ற கம்பெனி, ஏரோ இன்ஜின் தயாரிக்கிற கம்பெனியில் போயிட்டு நம்ம வந்து அந்த தேஜஸ்க்கான இன்ஜினை வாங்குறதுக்காக நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. HAL, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். அந்த கான்ட்ராக்டை வந்து 2023 அவங்க டெலிவரி பண்ணியிருக்கணும் இன்ஜின்ஸ். ஏற்கனவே டிலே ஆயிடுச்சு. தேஜஸ் வந்து டெலிவரி டு த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹஸ் பீன் டிலேடு பை 1 more year. 2025 தான் நமக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா, அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு வந்து 18 to 26 ஏர்கிராஃப்ட் தான் தயாரிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் 100 கணக்காக நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்தா கூட ஒரு கம்பெனியால் இவ்வளோ தான் தயாரிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு. 18 to 26 ஏர்கிராஃப்ட் தான். 81 இப்போ சைன் பண்ணியிருக்காங்க டீல். இந்த 81 டெலிவரி ஆகிறது 4 வருஷம் ஆகிடும். இப்போ உங்களுக்கு 2028 வர வேண்டிய ரஃபேல் வர்றதுக்கு 32 ஆகிடும், 2032. ஸோ யூ ஆர் டிலேடு பை 4 years. உங்களோட கேப்பபிலிட்டிஸ் கம்மி ஆகிடுது. ஏற்கனவே 42 ஃபைட்டர் ஸ்குவாட்ரன் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 30 ஃபைட்டர் ஸ்குவாட்ரன் தான் இருக்குது நம்ம கிட்ட. ஸோ ஒரு அமெரிக்கன் ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ் இது. ஸோ தே ஆர் டிலேயிங் த டெலிவரி ஆஃப் ஏரோ இன்ஜின்ஸ் ஃபார் தேஜஸ். அதனால் நமக்கு டிலே ஆகிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, அதோட நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன். நம்ம ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி பேசிட்டுனால சைனா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சைனாவுடைய ஒரு தியரி இருக்குங்க. 2003 வந்து அவங்க ஒரு தியரி, வார்ஃபேர் தியரி வந்து போர் எப்படி நடத்துவது என்று ஒரு தியரி ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கால்ட் அஸ் 3 வார்ஃபேர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதன் பிரகாரம் நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. சண்டை போடாமல் எதிரியை எப்படி வீழ்த்துவது, இதுதான் அந்த தந்திரம். ஸோ சுன்சு என்று ஒரு 5th ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முன்னாடி 5th century வாழ்ந்த ஒரு போர் ஜென்ரல். அவர் பெரிய போர்படை தளபதி. ஸோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி அது வின்னிங் வித்தவுட் ஃபைட்டிங். அந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அது இந்தியா மேலே
அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 5ஆம் படையை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சரி பாரதம் முழுக்கும் 5ஆம் படை உருவாகிட்டு இருக்காங்க. இந்த 5ஆம் படைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிரி நாட்டுக்குள்ளேயே வந்து சில பேரை ஒரு போராளிகளாக நீங்கள் தயார் பண்ணுவது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபார்முலாஸ் பற்றி சொன்னார் நம்ம மேஜர் மதன்குமார் சார். நீங்கள் அருமையான வேலை பண்ணுறீங்க சார். தமிழில் வந்து இராணுவத்தை பற்றியும் பாதுகாப்பையும் பற்றி பேசுறதுக்கு ஆள் வேணும். நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ ஃபார்முலாஸ் பற்றி இவர் சொன்னார். ஃபார்முலாஸ் வந்து எதிர்த்து போராடுவதுங்கிறது ஒரு 5th காலம், 5ஆம் படை, கூலிப்படை. கரெக்டுங்களா? இது வந்து ஒரு கூலிப்படை செய்த வேலை. இது ஆன்லைன் கூலிப்படை. ஆன்லைன் கூலிப்படை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கூலிப்படையை தயாரிப்பது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, மன்னிக்கணும் அரசியல் பேசுகிறேன், லெஃப்டிஸ்ட் டெண்டன்சிஸ் உள்ள, அதாவது கம்யூனிஸ்ட் டெண்டன்சிஸ் உள்ளவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை வந்து கூலிப்படையாக தயாரிப்பது தான் சைனாவுடைய ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு மீடியாவில் நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து விற்று போய்விட்டார்கள். அவர் வந்து சைனாவினுடைய கூலிப்படையாக வேலை செய்கிறார்கள். ஒன் மீடியா ஆர்கனைசேஷனுங்க, ஆன்லைன் மீடியா ஆர்கனைசேஷன், இந்தியாவை பற்றி அவங்க ரெகுலராக வந்து இந்தியாவுடைய கோவிட் பாலிசி பற்றியும் நம்மளுடைய வேக்சின்ஸ் பற்றியும் தவறுதலாக எழுதிட்டு இருந்தாங்க. இது ஃபார்மசி லாபியும் அதில் இன்வால்வ்டு. அதாவது வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வந்து வேக்சின் வாங்கணும், பாரதம் தயாரிக்கக்கூடாது வேக்சினுங்கிறது அவங்களுடைய பாலிசி. ஸோ அதுக்காக அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு சைனாவுடைய ஒரு கூலிப்படை பிஸ்னஸ்மேன் நிவில் ராய் சிங்கம் என்ற ஒரு சிங்களத்துக்காரர், அவர் ஸ்ரீலங்காக்காரர். அவர் வந்து இன்னைக்கு சைனாவில் தான் வாழ்கிறார், பீஜிங்கில் தான் வாழ்கிறார். அவரை யூஸ் பண்ணி அவர் மூலமாக ஃபண்டு பண்ணி இந்த மீடியா வந்து நம்மளோட பாரதத்தினுடைய வேக்சினை எதிர்த்து, கோவிட் பாலிசி எதிர்த்து ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் நான் மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணுன்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குங்க, சரிங்களா? அது வந்து நியூஸ் கிளிக் தான் இந்த நிவில் ராய் சிங்கம் பைசா வாங்கின ஆர்கனைசேஷனு. இப்போ இந்த மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணு பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா? மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணு வந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அங்கீகரிக்காத மவுத் பீஸ், சரிங்களா? நீங்கள் அவங்களுடைய ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக தெரிஞ்சிடும் இது வந்து சைனா டிக்டேட் பண்ணி எழுதப்பட்ட ஆர்டிக்கல்னு. என்கிட்ட நிறைய எக்ஸாம்பிள் இருக்குங்க. நான் இதை பற்றி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் பப்ளிஷ் பண்ண புக்குங்க, சரிங்களா? இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணது, மேப்பிங் சைனீஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இன் இந்தியா. அரசியலில், மீடியாவில், சோஷியல் மீடியாவில், அதே மாதிரி டெக் செக்டர், ஆன்லைன் நியூஸ் மீடியா, அதே மாதிரி சினிமா துறை, டிவி துறை. இப்போ தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் இருக்காங்க, நான் பேர் சொல்ல முடியும். கூலிப்படைகள், சைனாவினுடைய கூலிப்படைகள் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து பாரதத்துக்கு எதிர்த்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பாரதம் பெரிய நாடாக ஆகக்கூடாது, மோடி பாரதத்தை வந்து ஒரு வல்லரசாக மாற்றக்கூடாது, இதற்காக கங்கணம் கட்டிட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை முறியடிக்கணும்னா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் தான் முடியும். சார் சொன்னதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிக்டாக் அப்படின்ற அப்ளிகேஷனை அநேகமாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு 3-4 வருடத்துக்கு முன்னாடி அந்த ஆப் வந்து தடை செய்யப்பட்டது. அந்த டிக்டாக் நம்ம தடை செய்யும் போது அடுத்தடுத்த நாடுகள் நம்ம பார்த்து பாகிஸ்தான் தடை செய்தாங்க, இப்போ அமெரிக்காவும் தடை செய்ய போகிறாங்க. அந்த டிக்டாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற அல்காரித்தம், நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க அப்படின்றது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, கம்ப்யூட்டர் கோடிங் எழுதுறாங்க, அல்காரித்தம். இந்தியாவை குழந்தைகளை குறிப்பாக 15லேருந்து ஒரு 25-30 வயசை டார்கெட் பண்ண ஒரு ஆப் தான் அது. நம்ம பார்க்குறது எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டு, டப் மேஷ்ட், அதாவது நேரத்தை வீணெடுத்து ஒருத்தனை சோம்பேறி ஆக்கிறதுக்கான எல்லா விதமான இதுவுமே அது இருக்கும். இதே நீங்கள் சைனீஸ் டிக்டாக் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதை VPN யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சைனாவோட இதை பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க படிக்கிறது, அவங்க ஆராய்ச்சி செய்கிறது, விண்வெளி ஆராய்ச்சி, ஸ்டார்ட் அப், அந்த ஒரு குழந்தையோடைய ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டு, அது எல்லாமே ப்ரொமோட் பண்ணுது. அங்கே சின்ன ஒரு கோடை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் நிறுவனம் நடத்தக்கூடிய எவ்வளோ பேர் பாருங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது அந்த மொபைல் யூசேஜ் தான். அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தால் நம்ம ஃபுல் டே உட்காந்து தட்டிக்கிட்டே இருப்போம். இது சைனாவில் உட்காந்து இங்கே செஞ்சு முடித்தாங்க. உலகத்திலே அதிகமாக இளைஞர்களை கொண்ட நாடு நம்ம, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு யங் கண்ட்ரி. இது வந்து வைப்ரண்ட் பாரத் நம்ம சொல்லும்போது இட்ஸ் அ வெரி யங் நேஷன், ரொம்ப ஒரு இளமையான ஒரு தேசம். அதை வந்து நான் எப்படி அவங்க ப்ரொடக்டிவிட்டியை காலி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பை கொண்டு வரலாம். அந்த ஆப் தடை செய்யப்பட்டதுக்கான மிக முக்கியமான ரீசன் இதுதான். இன்னைக்கு நம்மளை பார்த்துட்டு ஆஸ்திரேலியா போன்ற நாடு, ஆஸ்திரேலியா இன்னைக்கு 16 வயசுக்கு கீழே
சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டே இருக்கக்கூடாதுன்ற சட்டத்தை கொண்டு வராங்க. இதில் கடைசி அந்த டிஃபென்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். அதாவது இந்தியா என்ன சாதித்து கொண்டிருக்கிறதுங்கிறது ஒரு நியூஸ். இன்னொன்று வந்து இந்தியாவின் மிக பிரபலமான ஒரு இது வந்து பிரம்மோஸ் ஏவுகணை. இதை சைனா என்ன பண்ணுச்சு, நாம் வந்து பிலிப்பைன்ஸுக்கு அதை விற்கிறோம். அப்போ சைனா வந்து சோஷியல் மீடியா, அவர் சொன்னார் இல்லையா, மல்டி லேயரில் அவங்க வந்து இந்த டீப் ஸ்டேட் சதிகளை வந்து எப்படி அரங்கேற்றுகிறார்கள். இல்லை ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணாங்க, இந்த பிரம்மோஸ் வந்து அவ்வளவு சரியாக ஒர்க் ஆகலை, பாதியில் இதாகுது, அதை நம்பி வாங்க வேண்டாம், அது பிலிப்பைன்ஸுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தியை பரவ விடுகிறார்கள். இது பெரிய அளவில், ஏன்னா அடுத்து வாங்குவதற்கு இருந்தது வியட்நாமும் இன்னொரு கண்ட்ரியும். அப்போ அந்த இந்தியா தயாரித்து பிரம்மோஸ் நாமளும் யூஸ் பண்ணுறோம், அதனுடைய செயல்திறன் வந்து மிக சரியானதாக இருக்கிறது, மிக சிறப்பாக இருக்கிறதுன்னு நாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை சேலுக்கு கொண்டு வந்து விற்கிறோம். இதை கெடுப்பதான ஒரு வேலையை சைனா செய்கிறது. அப்போ என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் அதை கவுண்டர் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. வியட்நாம் அதை நம்பியது, இந்தியாவை நம்பியது, சைனாவை நம்பலை. அந்த டீப் ஸ்டேட் சதியை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொன்று, கனடாவோடு நமக்கு இருக்கிற அந்த இதனால் இப்போ பயங்கர டென்ஷன், உறவுகளே ரொம்ப டென்ஷனாக இருக்கிற இந்த வேளையில் நாம் கனடாவோட ஸ்ட்ரைக்கர்னு ஒரு டேங்க் வாங்குறதாக இருந்தோம். அது நல்ல செயல்திறன் கொண்டது தான். ஆனால் நமக்கு அந்த இது கிடைக்கல. அப்படிங்கும்போது இந்தியா என்ன பண்ணி, இந்திய அரசாங்கம் அதை எப்படி எடுத்து சென்றதுன்னா, நீ கொடுக்கலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி வேப் அப்படிங்கிற பேரில் இந்தியாவினுடைய டிஆர்டிஓவும் டாட்டா நிறுவனமும் சேர்ந்து இன்றைக்கு அதை உருவாக்கி இருக்கிறார்கள். இது இந்திய அரசாங்கத்தின் சாதனை. ஒரு நோக்கம் இருக்கணும், ஒன்று கிடைக்கலைன்னா விட்டுறலாம் அப்படிங்கிறதுல. எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும், எவ்வளவு தடைகள் இருந்தாலும், அந்த நோக்கம் இருந்ததுன்னா இந்தியாவை முன்னேற்ற வேண்டும், அனைத்து துறைகளிலும் இந்தியாவுக்கு முன்னேற்றணும். எது அடுத்தாப்புல பெரிய முக்கியமான இதாக மாறும், அதை முன்கூட்டியே அறிந்து ஒரு விஷனோடு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது பாரத பிரதமர் மிக சிறப்பாக செய்கிறாருங்கிறதுக்கு இது ஒன்று. இன்னொன்று, குஜராத்தில் ஏர்கிராஃப்ட் ஆலை ஒன்று, தொழிற்சாலை ஒன்று தொடங்கி இருக்கிறார். இதெல்லாம் மிக முக்கிய. டிஃபென்ஸில் நாம் ஆர்மி வெப்பன் ப்ரொடக்ஷனில் இந்தியா இறங்கி இருப்பதற்கு இது முக்கியமான காரணம். நமக்கு இன்ஜின் கிடைக்கிறதில்ல, சிப்பு கிடைக்கிறதில்ல, மெயின் சப்ளை செயின் வந்து சைனாலேருந்து தான் வரணும்னா கொரோனா டைமில் தான் உலகம் முழுவதும் அதை அறிந்து கொண்டது. இப்போ இந்தியா அதை மிக சரியாக மாற்றி எடுத்து செல்கிறதுங்கிறதுல இந்திய பிரதமரும் அவர் குழுவும் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இப்போ கனடா பற்றி பேசினாங்க இல்லையா, கனடா பற்றி இவங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இப்போது இந்தியா கனடா உறவு வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்குது. காலிஸ்தான் தீவிரவாதிகளின் காரணமாக, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முக்கியமான விஷயம், நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன் கனடா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பர்டிகுலர்லி அவங்களோட பாலிடிக்ஸ். இப்போது ஜஸ்டின் ட்ரூடோவுடைய லிபரல் பார்ட்டி கேண்டிடேட்ஸ், நூற்றுக்கணக்கான கேண்டிடேட்ஸை வந்து சைனா பணம் கொடுத்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க. அது வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியே இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஜஸ்டின் ட்ரூடோவோட கவர்மெண்ட்டுக்கு. இந்த பாரதத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோவையே ப்ராப்பப் பண்ணது சைனா தாங்கிறது என்னுடைய ஒரு சந்தேகம். அது என்னுடைய அது இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணனா அதுக்கு எவிடன்ஸ் கூட கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாரதத்தினுடைய லோக்சபா எலெக்ஷன், பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் சமீபத்தில் நடந்தது. என்னுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் அதை பற்றின சைனா, அதாவது வெளிநாடுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன் இந்தியன் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டடி பண்ணோம் நாங்கள். அதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வந்தது வந்து சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி முதல்ல வந்து ராமர் கோவில் பற்றி பேசுவாங்க சோஷியல் மீடியாவில். ஒரு திடீர்னு ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க, ஹேண்டில். பர்டிகுலராக எக்ஸ் ட்விட்டர் ஹேண்டில் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க, ராமர் கோயிலை பற்றி பேசுவாங்க. நம்ம எல்லாம் நினைப்போம், சரிங்க இவங்க வந்து பாரதத்தை சப்போர்ட் பண்ணுற ஹேண்டில் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. திடீர்னு பார்த்தா மோடி வந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிற மாதிரி போடுவாங்க. மூணாவது ட்வீட் வந்து பாரதத்துக்கு எதிராகவும் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராகவும் இருக்கும். நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி லடாக் கான்ஃப்ளிக்ட் சமயத்தில்
சைனாவுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் பாருங்கள், சைனாவில் ட்விட்டர் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஆனால் சைனீஸ் வந்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. ஒன்லி ரீசன் இஸ் டு டூ இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்ரேஷன்ஸ். மற்ற நாடுகளில் போய் இன்டர்ஃபியர் பண்ணுறது இன் பாலிடிக்ஸ், நம்மளுடைய டாபிக், இன்றைய டாபிக், அதுக்கு மட்டுமே அவங்க வந்திருக்காங்க. இதுக்கு வந்து 50 சென்ட் ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒரு இராணுவ கட்டமைப்பே அவங்க வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ லடாக் சமயத்தில் கூட அவங்க இந்த மாதிரி வந்து பாரத இராணுவத்துக்கு எதிராக நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட்டு, ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஒரே நிமிஷம். மேடம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்திய கனடா உறவில் ஸ்ட்ரைக்கர் ஆர்மட் வெஹிக்கிளுக்கு பதிலாக வீல்டு ஆர்மட் வெஹிக்கிள் டாடா தயாரிப்பு, டிஆர்டிஓடைய ரிசர்ச் அதை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இங்கே இருந்துட்டு நான் சொல்லாமல் இருந்தேன்னா சரியாக இருக்காது. 2018-19 புல்வாமா தாக்குதல், நம்மளுடைய 40 வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சது நம்ம பார்த்துருப்பீங்க. அந்த காட்சிகளை பார்க்கவே முடியாது உங்களால், ஏன்னா உடல் சிதறினாங்க. அந்த நிகழ்வுக்கு பிறகு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் மற்றும் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க, இதுக்கு நம்மளால் எதாவது பண்ண முடியுமான்ட்டு. அவங்க துறை வந்து காம்போசிட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டல்ஸ் எல்லாம் சேர்த்து உலோகங்களை மல்டிபிளாக சேர்த்து வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச். அதுக்கு பிறகு அது வடிவெடுக்குது. அது வடிவெடுத்து அந்த மெட்டீரியலை கிரியேட் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. 2021 நம்ம கோவிலில் எல்லாம் பிஸியாக இருக்கும்போது இதற்கான சோதனை வந்து சியாச்சனில் நடக்குது. உலகத்துக்கு நம்ம யாருக்குமே தெரியாது. அதன் பிறகு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்ட் ப்ரூஃப், வெடிகுண்டு தாக்குதலின் போது வீரர்களை காப்பாற்றுறதுக்கு புல்லட் ப்ரூஃப், நம்மளுடைய கவசம், அதன் பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரூஃப். இந்த 3 சேர்த்து ஒரே மெட்டீரியல் வந்து அவங்க செஞ்சு முடித்தாங்க. அந்த சோதனையெல்லாம் முடித்து அதோடைய அடுத்த லெவல் NATO 2ன்றது ஒரு சர்வதேச தரம், அதையும் முடித்து NATO 5 அந்த டெக்னாலஜியும் முடித்து அது வந்து இப்போ இந்திய இராணுவத்துக்கு அந்த கல்லூரி மற்றும் அந்த சம்மந்தப்பட்டவங்க இலவசமாக வழங்கியிருக்காங்க. அந்த கல்லூரியின் பெயர் அமிர்தா யூனிவர்சிட்டி. அந்த பேராசிரியரின் பெயர் ப்ரொஃபஸர் சஞ்சய் பௌமிக். நான் அதை கேட்டுட்டு என்னுடைய ஒரு யூடியூப் சேனல் ஒரு எல்லாருக்கும் ஒரு இதுக்காக நடத்திக்கிட்டு இருக்கேன். அதன் பிறகு அவர் தொடர்பு கொண்டு நம்ம நண்பர்கள் எடுத்து நான் இதுக்காக வந்தேன். நான் வந்து அவரை தனியாக பேட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், நான் இது உங்களை வேறு யாராவது அப்ரோச் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சார் சொன்ன மாதிரி அவருடைய நம்பர், இமெயில் முகவரி, ஃபோன் நம்பர் தேடி சைனாலேருந்து ஃபோன் வருது. அமெரிக்கா ஒரு விளைய வைக்கிறாங்க. அந்த பேட்டன்ட்டோடைய மதிப்பு மட்டும் 2500 கோடி. எல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் நான் அதுக்காக பண்ணலைங்க, நம்ம இதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கேயோ நடக்கக்கூடிய ஏதோ ஒன்றுக்கு சல்யூஷன் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போயிருக்குது. எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் சொல்லுவேன். ஏன் இது வந்து இது எனக்கு மேடை கிடைக்கின்றதுக்காக நான் பேசலை. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் காலேஜ் கேன்டீன் போயிருந்தோம். ஒரு 3 மணிக்கா சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போனோம்னா அங்கே சொன்னார், கேட்டீங்கன்னா சாப்பாடு முடிஞ்சதுங்க அப்படின்னாரு. நான் அப்படி திரும்பி பார்த்தேன், நீங்கள் எங்கே இருக்க வேண்டியவர், நீங்கள் ஒரு கமர்ஷியல் யோசிச்சிருந்தா நீங்கள் என்னவோ இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்காரு. அதை பற்றி நான் இப்போ ஓப்பனாக பேச முடியாது. வரும்போது உலகத்துக்கே தெரிய வரும் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. பாருங்க, ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க தேசியம், தெய்வீகம், தமிழ், இது 3 தான் தாரக மந்திரம்னு சொன்னாங்க. தமிழகம்னாலே தேசியம், தெய்வீகம், தமிழ், இது 3 தாங்க. இதை யாராலையும் வந்து மாற்ற முடியாது. அது ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேங்க. ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் இதே பக்கத்தில் நீலகிரி மலையில் தான் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் காலமாயிட்டார். அவருடைய உடல் வந்து எடுத்துகிட்டு வரும்போது வழிநெடுகும் மக்கள் நின்று அவருக்கு வீர வணக்கம் செலுத்தியிருக்காங்க. அதுதாங்க தமிழகம். இந்த தமிழகத்தை மாற்ற முடியாது யாராலும். கடைசி ஒரு வார்த்தை, இந்த ஹாட் பவர் செஷனை வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னால் மிஸ்டர் பிபின் சொன்னார், ஏன் இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஏன் இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்கிறார்கள் இந்திய குடிமகனாக இருக்கும்போதுன்னு. அதுக்கு சமீபத்தில் சஞ்சீவ் சன்யால்னு அவர் வந்து பாரத பிரதமருடைய பொருளாதார ஆலோசக குழுவில் அவர் ஒருவராக இருக்கிறார், மிக முக்கியமானவர். அவர் ஒரு பேட்டியில் ஒன்று சொல்கிறாரு, இந்தியாவுக்குள்ளே இருந்தே வெளியிலிருந்து சதி செய்வதுங்கிறது வேறு, ஆனால் இந்திய கரங்களை கொண்டே இந்திய கண்ணை குத்துவது அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா, அவர் ஒரு மிக எளிதாக ஒன்றை சொல்கிறார். உங்களுக்கு ஃபெல்லோஷிப் வேணும் அப்படின்னா, ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் ஃபெல்லோஷிப் வேணும் அப்படின்னா மிக எளிதாக அவர்களால் கொடுக்க முடிகிறது. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அவர்கள் கையில், மிக பிரபலமான மிக முக்கியமான, அதில் சீட்டு கிடைக்காதான்னு நினைக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அவர்கள் கையில். அவர்கள் அதை காட்டி ஆசை காட்டி தங்களுடைய குழந்தைகளுக்கு, தங்களுடைய வாரிசுகளுக்கு அதில் ஃபெல்லோஷிப் கொடுக்கணும்னா இவர்கள்
மிக எளிதாக அந்த இதை பேசுகிறார்கள். ப்ரெஸ்ஸில் வந்து நமக்கு குளோபல் லெவலில் ப்ரெஸ் ப்ரெசன்ஸுங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண முடிகிறதுன்னா அதற்கான எந்த தளத்தையும் நாம் இன்னும் உருவாக்கவில்லை. இது இன்னொரு காரணம். ப்ரெஸ் பீப்புளை மிக எளிதாகன்னா அவங்களுக்கும் நிறைய குளோபல் பிளாட்ஃபார்மில் மிகப்பெரிய பதவிகளும் விருதுகளும் வழங்கப்படுகிறது. இது எல்லாம் கிடைக்கும்போது மிக எளிதாக அவர்களுக்கு மட்டும் இல்லை, அவர்களுடைய வாரிசுகளுக்கும் சேர்த்து கனவிலும் காண முடியாத பல சௌகரியங்கள் சலுகைகள் கிடைக்கும்போது மிக எளிதாக அந்த செயலை அவர்களால் செய்ய முடிகிறதுங்கிறது தான். இதை மாற்றி அமைக்கணும்னா நாம் பதிலுக்கு அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்க ஆரம்பிக்க வேண்டும்ங்கிறது தான். இதோட இந்த செஷன் முடிவடைகிறது. நன்றி. ஒவ்வொரு நாடும் எந்த மாதிரி நம்மளுடைய நாட்டில் தாக்கங்களை ஏற்படுத்தி நம்ம நாட்டுடைய வளர்ச்சியை, நம்ம நாட்டுடைய கட்டமைப்பை சீர்குலைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் தரவுகளோட இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி மிகவும் இன்ஃபர்மேஷன் நிறைஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் போய் சேரணும். நம்ம நாட்டை சுற்றியுள்ள ஆபத்துக்கள் என்ன, நாம் இப்போ அதை எப்படி சமாளிச்சுக்கிட்டு வர்றோம், இந்த விஷயம் இந்த இளைஞர்களுக்கு தெரியணும். இந்தியாவுக்குன்னு ஒரு குளோபல் மீடியா இன்றைக்கு வரைக்கும் இல்லை. ஆனால் எந்த பிரச்சனையும் நடக்கல. 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆர்டிகல் 370 நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஒருத்தர் கூட தீவிரவாத செயலில் ஈடுபட கிடையாது ஜம்மு காஷ்மீரில். இதுதான் வந்து டீப் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி அவங்களுக்கு. கோவிட் டைமில் அமெரிக்கா ட்ரம்ப் அரசாங்கம் தான் இருக்குது, அதை பெயில் அவுட் பண்ணது இந்த பிளாக் ராக். இது எப்படி ஒரு லெஜிட்டிமேட் ஆர்கனைசேஷன் கிடையாது, எங்க இருந்து சாத்தியம்? இந்த இடத்துக்கு ஒரு பதில் இருக்கு.